துலாம் ராசி அன்பர்களுக்கு 2 மற்றும் 7 செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் பேச்சு அடைகிறார். மிதுன ராசியில் வரக்கூடிய 27/8/2024 20/10/2024 வரையும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு மிதமிஞ்சிய வெற்றிகளை, காரிய சாதனைகளை புரிவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். குறிப்பாக ஒரு சுய தொழில் செய்யலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டுருப்பாங்க. ரொம்ப காலமாக எப்படியாவது ஒரு சுயமாக நம்ம ஒரு தொழில் செஞ்சிடணும், யார்கிட்டையும் போய் அடிமையாக இருக்கக்கூடாது, காரணத்தை கொண்டு சுயமாக நம்ம ஒரு தொழில் செஞ்சு அதில் வெற்றி காணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த சுய தொழிலை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் கூடி வரும். குறிப்பாக இது வரைக்கும் திட்டமிட்டுட்டே இருந்திருப்பீங்க, எண்ணத்தின் வழியில் திட்டம் மட்டும்தான் நடைமுறைக்கு வந்திருக்குமோ தவிர செயல்பாடுகள் எதுவுமே இருந்திருக்காது. அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசி நேயர்களுக்கு சுய தொழில் விருத்தியை தரக்கூடிய ஒரு நேரமாக அமைவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். குறிப்பாக உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச தொழிலை நீங்கள் செய்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அதே சமயம் ரொம்ப காலமாக தொழிலில் எந்த முன்னேற்றமும் இல்லை, இது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் வீணாக போயிருமோ அப்படிங்கிற ஒரு மனத்தாங்கலில் இருந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் மாற்றம் என்பது மிகப்பெரிய சந்தர்ப்பத்தையும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்குது. தொழிலில் இது வரைக்கும் எந்த சிக்கலும் சந்திக்காமல் நம்ம வெற்றி நடை போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கான ஒரு நடை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ சிரமங்கள் எல்லாமே நீங்கிடும். ஏதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, ஒரு பொருளாதார உதவியை எதிர்பார்க்குறீங்க, அல்லது உங்கள் தொழில் முறை சார்ந்த விஷயங்களில் அரசு உதவியை எதிர்பார்க்குறீங்க, அல்லது தடைப்பட்ட அந்த தொழிலை மீண்டும் சிறப்பாக நடத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தேடிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெகு சிறப்பாக கைகூடி வரும். ஸோ உங்களுக்கு பொதுமக்களோட செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அது. அவர்கள் வழியிலிருந்து உங்களுடைய தொழிலுங்கிறது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை இந்த செவ்வாய் பயிற்சியின் வழியிலிருந்து சிறப்பாக வந்து சேரும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ புத்துணர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக நீங்கள் எதிர்கொள்ள முடியும். இந்த செவ்வாய் மாற்றத்தின் வழியிலிருந்து துலாம் ராசியை சேர்ந்தவங்க வந்து இந்த ஜீவன ரீதியான வளர்ச்சி, தொழில் வளர்ச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். ஸோ மனக்குறைகள் எல்லாமே நீங்கி ஒரு தன்னிறைவான தொழில் வளர்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு அந்த பொருளாதார முன்னேற்றம் என்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருப்தியாக இருக்கும். கை நிறைவாக பணம் வருதப்பா, எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையே நீங்கள் இனிமேல் வரக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு தான் நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதை நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். அதே சமயம் ஒரு வேலைவாய்ப்பு சார்ந்த நிலைகளில் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்ருக்கிறேன், உறவுகளை பார்க்க முடியல, அல்லது நான் செய்யக்கூடிய தொழிலில் பதவி உயர்வு சார்ந்த விஷயத்தை பெற முடியல, கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனால் அதற்கான முழுமையான ஒரு அங்கீகாரமோ அல்லது ஊதியமோ நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கமெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கிடும். உங்கள் தகுதி திறமைக்கான முழுமையான அங்கீகாரத்தை பெறுவதோடு அந்த பதவி உயர்வு, வெளிநாடு யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாமே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் மிக சிறப்பாக சுகரிக்கிறீங்க அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். அதே சமயம் உங்கள் கூட்டாளிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில்முறை கூட்டாளிகளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய தொழிலை பன்மடங்கு விருத்தி செய்கிறதுக்கு அவங்களுடைய ஆலோசனையும் இந்த காலகட்டத்தில் பயன்படும். அவங்களுடைய பொருளாதார ரீதியான உதவிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகுந்த மனதைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வெளிப்படுத்தும். ஸோ தொழில் என்பது மிகப்பெரிய வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நேரம், வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைகிறது. செவ்வாய் பயிற்சியில் ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த ஸ்டார்ட் பண்ண வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பெறுகிறீங்க. குறுகிய காலத்தில் அந்த வியாபாரத்தில் ஒரு தன்னிறைவான வளர்ச்சியை நீங்கள் பெறுகிறீர்கள் அப்படின்னா வியாபாரிகளுக்கான ஒரு யோக காலமாக இது அமைகிறது. ஸோ இந்த நேரத்தை மிக சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா வியாபாரிகள் ஒரு தன்னிறைவான யோக நிலையை அடைவார்கள். உங்களுடைய வியாபாரத்தை காலங்காலமாக தொடர்ந்து சிறப்பாக நடத்துவதற்குண்டான சந்தர்ப்பத்தை எல்லாமே இறையருள் இந்த காலகட்டத்தில் அமைச்சு தருது. இடமாற்றமாக இருக்கலாம், அல்லது தொழிலில் அதிக அளவில் முதலீடு பண்ணுறதா இருக்கலாம், அல்லது இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட தடைகள் எல்லாம் வராமல் இருந்த பணமெல்லாம் இந்த நேரத்தில் வந்து சேரும். ஸோ உங்களுடைய கடைக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்காது வந்திருக்கலாம். இத்தனை நாளாக நீங்கள் செஞ்சுட்டு இருந்த தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு இடம் கிடைக்காமல் வந்திருக்கலாம். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக கைகூடி வரும் அப்படிங்கிறத கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம்.
அதே சமயம் அடிமை தொழில் சம்மந்தப்பட்ட நிலைகள் இருக்கக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம். குறிப்பாக இந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையிலையோ மருத்துவத்துறையிலையோ இயலிசை நாடகம் போன்ற கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான வளர்ச்சி, வருமானம், தகுதி, திறமை இதுக்கெல்லாம் முழுமையான அங்கீகாரம் கிடைக்கிறதோட அந்த திருப்திகரமான பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் நடைமுறைக்கு வருது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கிறது அவசியம் அப்படிங்கிறதையும் அறிவுறுத்துகிறோம். உங்களுடைய சுயஜாதகம் மட்டும் நிச்சயமாக வலிமையாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த அற்புதமான யோக பலன்கள் எல்லாம் முழுமையாக நீங்கள் சுகரிப்பீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எந்த விதமான தடையும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புலேயும் தொழிலையும் கூட்டு முயற்சியிலையும் ரொம்ப அற்புதமான நன்மைகள் நிச்சயமாக வரும். வெளிநாடு சார்ந்த ஒரு கற்பனைகளோ அல்லது வெளிநாடு சார்ந்த ஒரு வேலையில் போய் நம்ம ஜீவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துலேயோ, வெளிநாடு யோகம் நமக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் இருந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சூப்பராக வெளிப்படும். நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதுக்கான பாஸ்போர்ட், விசா இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் நீங்கும். அதிலிருந்து ரொம்ப அற்புதமான பலன்கள் அனுபவிப்பீங்க. அதேமாதிரி இந்த குடியுரிமை, வெளிநாட்டில் வசிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த குடியுரிமை சார்ந்த விஷயங்களோ, இந்த ஒர்க்கிங் விசா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வந்துடும். தடைகள் தகர்த்தெறியப்பட்டு உங்களுக்கான ஒரு யோக வாழ்க்கை, உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி முழுமையாக இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். அதேமாரி துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவு நிலையை ரொம்ப சிக்கல் படுத்தக்கூடியவர் இந்த செவ்வாய். இந்த கருத்து வேறுபாடு சார்ந்த பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி எல்லாம் துலாம் ராசியை சேர்ந்தவங்க இந்த காலகட்டத்தில் ஒன்று கூடிய ஒரு தன்மையை கொடுத்துரும். ஸோ தடைப்பட்ட திருமணம் வேறு கைகூடி வரும். துலாம் ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த திருமண தடையால் ஏகப்பட்ட பிரச்சனையை எதிர்கொள்வாங்க. அவர்களுக்கு இந்த காலகட்டமே ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரும். ஸோ தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும். நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு நல்லதொரு வாழ்க்கை துணையை இந்த காலகட்டத்தில் சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் இறையருள் வழங்குது அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ புத்துணர்ச்சியோட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக எதிர்கொள்ளலாம். அதே பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்திலையும் ரொம்ப அதிக அக்கறை எடுத்துங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களுக்கான முழுமையான சுபயோக வாழ்வுக்கான பொருளாதார உதவிகளை செய்வாங்க. ஏதாவது ஒரு வீடு வாங்குறீங்க, சொத்து சுகம் வாங்குறீங்க, வண்டி வாகனம் வாங்குறீங்க, இடம் வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தேடுறீங்க, இடம் வாங்குறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய உதவியை முழுமையாக இந்த காலகட்டத்தில் தருவாங்க. ஸோ அதை நீங்கள் சரியாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கங்க. எதிர்காலத்துக்கான ஒரு சேமிப்பை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு நேரமாக இது அமைகிறது. அதேமாதிரி பிரபல்ய யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயுமே தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. உங்கள் பேரோ அல்லது உங்களுடைய நிறுவனத்துக்கு உண்டான ஒரு விஷயமோ அல்லது உங்களுடைய தொழிலுக்கான ஒரு அங்கீகாரமோ அல்லது ஒரு எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை, இந்த பிரபல்ய யோகத்தை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிச்சயமாக வாரி வழங்குகிறார். செவ்வாயுடைய அந்த ஆதிக்கத்தின் தன்மை, அதிகாரத்தின் தன்மை, நிர்வாகத்திறமையின் தன்மை எல்லாமே ரொம்ப சிறப்பான பிரபல்ய யோகத்தை ஏற்படுத்தி, இப்படி ஒரு நபர் இருக்கிறாரு, இப்படி ஒரு திறமையான ஆள் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை இது கொடுக்கும். இது அரசு துறையிலேருந்து வரும், பொதுமக்கள் வழியிலிருந்து வரும், பல ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாகவும் நீங்கள் அதை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். எதிர்காலம் சார்ந்த ஒரு சரியான திட்டமிடுதல்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறப்பாகவே முன்னெடுக்கலாம். குறிப்பாக அதன் திருமண யோகம் கைகூடி வருகிறது. அதே சமயம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான பன்மடங்கு சிறப்புகளை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இது அமைகிறது. வெளிநாடுகளில் ஒரு சிறப்பான யோக வாழ்வை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குது. உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சரியான முடிவுகளை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் தான் அமையுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. உங்களுடைய முழுமையான முயற்சிக்கான வெற்றிகள் 100% வந்து சேருது. கல்வி கேள்விகளில் மிகப்பெரிய வெற்றிகளை சுகரிப்பீர்கள். குறிப்பாக ஆராய்ச்சி படிப்பு, பட்டய படிப்பு, உயர்கல்வி இந்த 3 விஷயத்திலையும் மாணவர்கள், துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். விளையாட்டுத்துறையிலையும் கலைத்துறையிலையும் ஒரு புகழ்மிக்க பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். எதிர்காலத்தின் ஒரு சிறப்பான வளர்ச்சிக்கான ஒரு அற்புதமான நேரமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமைகிறது. மேலும் உங்களுடைய சுயஜாதகம் நல்லா வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பலாபலன்கள் ரொம்ப அதிக அளவில் விருத்தியான யோக பலனை தரும் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை.
உங்களுடைய பிறந்த குறிப்பின் அடிப்படையிலான சுய ஜாதகத்தை நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது அவசியம் அப்படிங்கிறதையும் அடுத்த பதிவு செய்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.